ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ரொம்ப முக்கியமான தருணமும் கூட. ஒரு பெண்களுக்காக, பெண்களை சிறப்பிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பதிப்பகத்துடைய முதல் விருது வழங்கும் விழா. அந்த விழாவில் நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 2021 மார்ச் 8 இந்த பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது பெண்கள் தினத்தில். அது எவ்வளோ முக்கியமான தினம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட தினத்தில் கிட்டத்தட்ட ஒரு இக்கட்டான சூழல், கொரோனா காலகட்டம். ஏற்கனவே பெண்களுக்கு இங்கே மன இறுக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கொரோனா போன்ற ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை இல்லையா? ஸோ அதை இத்தனை வருடங்களாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரன் பண்ணுறதுக்காகவே இந்த பப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். வாசிப்புன்றது பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். ஒரு பேனாமுனையால் உலகத்தையே மாற்ற முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் பெண் ஆளுமைகளின் சங்கமம் இது. இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பெண் எழுத்து விழாவை தொடங்கி வைக்க வரவேற்பு நடனத்தை வழங்க வருகிறார் நடன கலைஞர் காவ்யா மகாலட்சுமி. காவ்யா மகாலட்சுமி குறித்து ஒரு சிறு குறிப்பை ஆயிஷா வழங்குவார். தோழர்களுக்கு வணக்கம். பெண்ணெழுத்து விழாவை தொடங்கி வைக்க வரவேற்பு நடனத்தை வழங்க வருகிறார் நடன கலைஞர் காவ்யா மகாலட்சுமி. மருத்துவத்துறையில் தரம் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த ஆய்வு பிரிவில் பணியாற்றி வரும் காவ்யா மகாலட்சுமி 6 வயது முதலே நடனத்தை தனது வாழ்வின் ஒரு பகுதியாக கொண்டவர். தேர்ந்த பாடகராகவும் திகழும் இவர் 2019ஆம் ஆண்டின் நாட்டிய மயூரி விருது பெற்றார்னு சொன்னா கைத்தட்டலாம். வழக்கமான மேடைகளில் காணப்படும் மிருதங்கம், பரதம் என்ற வடிவத்தை தாண்டி பறையுடன் சதிராட்டத்தை இணைத்து ஒரு புதிய மேடை மொழியை உருவாக்கியுள்ளார். சமகால சமூக சூழலிலும் பெண்ணிய கண்ணோட்டமும் இவரது நடன வடிவமைப்புகளின் மையமாக அமைந்துள்ளன. கலை மற்றும் சமூக விழிப்புணர்வை இணைக்கும் ஒரு துடிப்பான குரலாக இன்றும் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி காவ்யா மகாலட்சுமி. ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம நல்ல கை தொட்டி கரகோஷம் எழுப்பலாம். நமக்காக தான் இந்த பர்ஃபார்மன்ஸ். இப்போ அவருக்காக நினைவு பரிசை வழங்குவதற்காக தோழர் கீதா இளங்கோவனை அழைக்கிறோம். நமது விழாவின் தொடக்கத்தை தனது இனிய நடனத்தால் மேலும் சிறப்பித்த காவ்யாவிற்கு எங்களுடைய நன்றி. ஹெர்ஸ்டோரிஸின் இந்த நெடிய பயணத்தில் இன்றைய மாலை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தருணம். ஒரு பெண் எழுத அமரும் போது அவள் தன் குடும்பம், சமூகம் மற்றும் காலம் விதித்த மௌனங்களை கடந்து வருகிறாள். எங்கள் பதிப்பகம் வெறும் காகிதங்களை அச்சிடுவதில்லை, பெண்களின் கனவுகளுக்கு சிறகு முளைக்க செய்கிறது. இன்று விருது பெறும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு போராளி. அவர்களின் பேனா முனைகள் வெறும் கதைகளை சொல்லவில்லை, ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கின்றன. பெண் எழுத்து என்பது ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை அங்கீகரிக்கவும் அடுத்த தலைமுறை பெண் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கவும் இந்த பெண் எழுத்து விருதுகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எழுத்து தாகம் கொண்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் என்றும் ஒரு உற்ற தொழியாக ஹெர்ஸ்டோரிஸ் பதிப்பகம் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து வரவேற்புரை வழங்குவதற்காக ஹெர்ஸ்டோரிஸ் நிறுவனர் தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வரவேற்பு உரைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஏவி ஒன்று பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹெர்ஸ்டோரிஸ், சொல்லப்படாத கதைகளின் குரல். தமிழ் பதிப்புலக வரலாற்றில் பெண்களின் தடம் மிகவும் ஆழமானது.
ஆனால் அந்த நீண்ட பயணத்தில் காலத்தின் தேவைக்கேற்ப அந்த தடம் இன்று பல புதிய பரிமாணங்களில் நவீன வடிவம் பெற்றுள்ளது. உலகமே வீட்டுக்குள் முடங்கிப்போன கொரோனா பெருந்தொற்று காலம் அது. 4 சுவர்களுக்குள் தேங்கிப்போன பெண்களின் மனங்களை இணைக்கவும் அவர்களின் குரல்களை ஒலிக்கச் செய்யவும் ஒரு முகநூல் பக்கமாக தன் பயணத்தை தொடங்கியது ஹெர்ஸ்டோரிஸ். வெறும் முகநூல் பக்கமாக மட்டும் நின்றுவிடாமல் பலரையும் சென்றடையும் நோக்கில் ஒரு வலைத்தளமாக விரிவடைந்து இன்று நிவேதிதா லூயிஸ், வள்ளிதாசன் மற்றும் சஹானா ஆகியோரின் கூட்டு முயற்சியால் ஒரு முழுமையான பதிப்பகமாக பரிணாமம் பெற்றுள்ளது ஹெர்ஸ்டோரிஸ். பெண்களுக்கான பிரத்யேக தளமாக இயங்கும் ஹெர்ஸ்டோரிஸின் தாரக மந்திரம் அன்லீஷ் த அன்டோல்ட், அதாவது சொல்லப்படாத கதைகளை வெளிக்கொணர்தல். சமூகத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் குடும்பம் மற்றும் வேலைப்பளு சார்ந்த நடைமுறை சிக்கல்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல்கள் மற்றும் பால் புதுமையினர் குறித்த மிக முக்கியமான விவாதங்களுக்கு ஹெர்ஸ்டோரிஸ் பெரும் முன்னுரிமை அளிக்கிறது. எழுத்தார்வம் மிக்க பெண்களை சமூகத்தின் மூலை முடுக்குகளில் இருந்து கண்டறிந்து அவர்களுக்கு தொடர் பயிற்சி பட்டறைகள் மூலம் முறையான பயிற்சி அளித்து சிறந்த எழுத்தாளர்களாக வளர்த்தெடுப்பது ஹெர்ஸ்டோரிஸின் முதன்மை பணி. இதில் ஒரு மைல்கல்லாக அமைந்ததுதான் பெண்ணெழுத்து போட்டிகள். ஹெர்ஸ்டோரிஸ் இணையதளம் வழியாக கட்டுரைகள் மற்றும் கதைகளை வெளியிடுவதோடு சமூகத்தின் கவனம் பெறாத பக்கங்களை பேசும் பல புத்தகங்களையும் பதிப்பித்துள்ளது. இஸ்லாமிய சமூகத்தில் தலாக் முறையினால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை பேசும் சந்திரகிரி ஆற்றங்கரையில் நாவலின் மொழிபெயர்ப்பு, ஒற்றை பெற்றோராக ஒரு பெண்ணின் அனுபவங்களை விவரிக்கும் பிருந்தா சேதுவின் கதவு திறந்ததும் கடல் மற்றும் அவரது 3வது கதவு சிறுகதை தொகுப்பு போன்றவை குறிப்பிடத்தக்கவை. குறிப்பாக வாசகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற பெஸ்ட் செல்லர் புத்தகமான துப்பட்டா போடுங்க தோழி சமூகத்தின் பொது புத்தியை மிக ஆழமாக கேள்விக்குள்ளாக்கியது. புத்தகங்கள் மட்டுமின்றி பெண்களின் எழுத்துக்களை இன்னும் பரவலாக்கும் விதமாக ஹெர்ஸ்டோரிஸ் பெண்ணெழுத்து என்ற பிரத்யேக மாத இதழ் ஒன்றையும் அண்மையில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. புத்தக வெளியீட்டோடு சுருக்கிக் கொள்ளாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இணைய வழியில் பல்வேறு சமூக பிரச்சனைகள் மற்றும் உளவியல் சிக்கல்கள் குறித்த திறந்த மனதுடன் விவாதிக்கும் தொடர் கலந்துரையாடல்களையும் நடத்தி வருகிறது ஹெர்ஸ்டோரிஸ். எழுத்து, வாசிப்பு தாண்டி பெண்களுக்கான ஒரு சுதந்திரமான வெளியை சமூகத்தில் உருவாக்குவதே ஹெர்ஸ்டோரிஸின் மிகப்பெரிய பலம். ஆம், பெண்கள் ஒன்றாக இணைந்து கொண்டாடும் மூவி நைட்ஸ், உற்சாகம் ததும்பும் டிஜே நைட்ஸ், நைட் ட்ரிப்ஸ், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களப்பயணங்கள் மற்றும் தோழமை ததும்பும் ஒன்று கூடல்கள் என ஹெர்ஸ்டோரிஸ் உருவாக்கும் அதிர்வுகள் அளப்பரியவை. பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்க பெண்களை புரிந்து கொள்வோம் பயிற்சி பட்டறைகளையும் ஹெர்ஸ்டோரிஸ் ஆண்களுக்காக நடத்தியது. சுருக்கமாக சொன்னால் ஹெர்ஸ்டோரிஸ் என்பது வெறும் புத்தகங்களை அச்சிடும் ஒரு வணிக நிறுவனம் மட்டுமல்ல. தற்கால பெண்களின் வாசிப்பு, எழுத்து, உரையாடல் மற்றும் உளவியல் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரு முழுமையான பெண்ணிய செயல்பாட்டு தளம். இது ஹெர்ஸ்டோரிஸ், நமது கதைகளுக்கான வெளி. மிக்க நன்றி. நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ வந்து ஹெர்ஸ்டோரிஸ் டீம் ரெடி பண்ணது. ஸோ தேங்க்யூ கோர் டீம், அவார்ட் டீமுக்கு எங்களுடைய நன்றி. வரவேற்புரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஏவியை போட சொன்னோம் அப்படின்னா, எங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இதை போட சொன்னோம். இந்த நிறைய புதுமுகங்களை நான் இங்கே பார்க்குறேன். வந்திருக்கும் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய இந்த பெண் எழுத்து விழா, பெண்களுக்கான பெண்ணெழுத்து போட்டி அப்படின்னு ஒரு போட்டி வச்சோம். போட்டிக்கான பரிசுகளை கொடுத்து தான் ஆகணும். அப்படி வெறும் பரிசுகளோடு அதை நின்றுடாமல் பெண்ணிய தளத்தில் தொடர்ச்சியாக பாலின சமத்துவத்தை நோக்கி இங்கே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு அவங்க செஞ்ச பணிக்கான ஒரு சின்ன அங்கீகாரத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பொது மேடைகள், பொது வெளிகள், இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பெண்களுக்கான இடம் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் போய் தட்டி தட்டி நம்ம இன்றைக்கி சண்டை போடுற நிலைமையில தான் இருக்கும். பெண்ணுடைய பெயர் எங்கே, பெண்ணுடைய பெயர் எங்கே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சோஷியல் மீடியா போஸ்ட்லேயும் கேட்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில்
பெண்களுக்கான ஒரு விழாவாக இதை கொண்டாடணும் அப்படின்றத தான் நாங்கள் ஆசைப்பட்டு இந்த விழாவை வந்து நாங்கள் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கிறோம். இது ஒரு முதல் முயற்சி. தவறுகள் இருக்கலாம், மன்னிச்சு பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து தலைமை தாங்கிறதுக்கு ஒரு தலைமை விருந்தினர் அப்படின்னு ஒரு பெண்மணிக்கு அந்த இடத்த கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. நிறைய பெண்கள் நமக்கு வேணும், நிறைய விருந்தினர்கள் நமக்கு வேணும், தலைமை பொறுப்புல நிறைய பெண்கள் வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து நிறைய நம்மளுடைய சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பல பெண் ஆளுமைகளை, மிகப்பெரிய ஆளுமைகளை இன்றைக்கி நம்ம வந்து விருந்தினர்களாக இங்கே நம்ம வந்து கூப்பிட்டுருக்குறோம். தோழர் வனிதா ஐபிஎஸ் தோழருக்கு வந்து என்னுடைய நன்றி. நம்மளுடைய நூல்களை வந்து தொடர்ச்சியாக வாங்கி வாசிக்கக்கூடிய தோழர், ஹெர்ஸ்டோரிஸுடைய அரங்குக்கு புத்தக காட்சியின் போது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த ஒரு தோழர். தாயமலா ரவானன் தோழர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க இன்னைக்கு வர முடியலை. முனைவர் இரா பிரேமா, பெண்ணியம் பிரேமா தோழர். பிரேமா தோழர் வந்து கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஹெர்ஸ்டோரிஸோடு இணைந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹெர்ஸ்டோரிஸோடு இணைந்து முன்னெடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பணிகள் வந்து 100 பெண்கள் 100 சிறுகதைகள் நூல், 100 கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் நூல். இப்போ கடந்த வாரம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் புதுசாக இன்னொரு கட்டுரை 100 பெண்கள் 100 கட்டுரைகள் தொகுக்க போகிறேன் அப்படின்னு தொடங்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே நம் வாழும் காலத்தில் பிரேமா போன்ற தேர்ந்த பெண்ணியலாளர்கள் நம்மோடு சேர்ந்து பயணிப்பது ஹெர்ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் பேராக நான் கருதுகிறேன். தோழர் ஜீவசுந்தரி வந்து இந்தமும் வந்து அவங்களுடைய இயக்கம் அப்படின்றது வந்து உண்மையிலே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு உழைப்பு தோழருடையது. தொடர்ச்சியாக நீங்கள் எவ்வளோதான் எனக்கு உடல்நலம் சரியில்லைனாலும் அதையும் தாண்டி நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்திற்கான பணியை, குடும்ப பணி கிடையாது, சமூகத்திற்கான பணியை தொடர்ச்சியாக, எழுத்து பணியை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சமூக பணியையும் தொடர்ந்து அக்கறையோடு செய்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர் ஜீவசுந்தரி நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வருக தோழர். தோழர் லதா, எழுத்தாளர் தோழர் லதா. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆண் எழுத்தாளருடைய நூல் ஒரு 50,000 காப்பி வித்திருந்தது அப்படின்னா பையப்பிள்ளைங்களை கையிலே பிடிச்சிருக்க முடியாது. தலைக்கும் ஏற்கனவே தலையில தான் நடந்துட்டு இருக்காங்க, கேட்கவே வேணாம். ஆனால் 50,000 பிரதிகள் விற்ற ஒரு நூல், அதை எழுதிய ஒரு எழுத்தாளர் அவ்வளவு அழகாக, அமைதியாக, அடக்கமாக இருக்கிற இடம் தெரியாம நம்ம ஆள் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை இந்த சமூகம் என்னைக்காவது ஒரு நாள் தருவோம், ஆனா அதுக்குள்ள பெண்களாகிய நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். தொடர்ச்சியாக பாலின சமத்துவத்தை நோக்கி, குறிப்பாக குயர் சமூகத்தோடு மிக நெருக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தோழர் லதாவுடைய எழுத்து மிக முக்கியமானது. அவங்களுடைய கழிவறை இருக்கையை ஒருவேளை நீங்க வாசிக்கலாம், தயவு செய்து வாங்கி வாசிச்சிருங்க. வாழ்க்கையில் சாகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நான் வாசிக்காம சாகக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நூல். தோழர் லதா இங்கே வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. தோழரை அன்போடு நான் வந்து வரவேற்கிறேன். தோழர் சுகிதா சாரங்கராஜ், எங்க பட்டாசு. எந்த தொலைக்காட்சி விவாதங்களாக இருந்தாலும் சரி, இணையதளமாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் வாங்கடா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ச்சியாக, முதிர்ச்சியாக அரசியல் பேசக்கூடிய தோழர். எனக்கு வந்து சுகிதா தோழர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து அவங்களை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு மிக கூர்மையாக அவங்களுடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய காத்திரமான ஒரு ஊடகவியலாளராக இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. தோழர் இங்கே வந்திருப்பது உண்மையிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். தோழரை அன்போடு நான் வந்து வரவேற்கிறேன். தோழர் கீதா இளங்கோவன், எங்க கூட்டத்துக்கு தலைவி. தமிழ்நாட்டில் மிக சமீப காலத்தில் மிக அதிகமாக கவனிக்கப்படுகிற, மிக அதிகமாக பார்க்கப்படுகிற ஒரு எழுத்தாளராக தோழர் கீதா இளங்கோவன் வந்து தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹெர்ஸ்டோரிஸோடு தொடர்ந்து வந்து பயணம் செய்துட்டு இருக்கிறது உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. தோழர் வந்து ஒரு கோ கெட்டர். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தோழரை விட்டுட்டீங்கன்னா அதை எப்படியாவது தலைகீழ நீனாவது அந்த வேலையை செஞ்சு முடிச்சணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று நான் அவங்ககிட்ட ரொம்ப பார்த்து வியக்கக்கூடியது, நிறைய பெண்கள்கிட்ட இன்னைக்கு இல்லாதது, த சென்ஸ் ஆஃப் சிஸ்டர்ஹுட், த சென்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். அவங்க கிட்ட வந்து ஒரு 100 பெண்களை நீங்கள் கொடுத்தாலும் அந்த 100 பெண்களையும் ஒருங்கிணைச்சு ஒன்றா ஒரு குழுவாக அவங்களால கொண்டு போக முடியும். தோழர் வந்து முதுகு பூரா விழுப்புண்கள் இருந்தாலும் எனக்கு வலிகளையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா எல்லாரையும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு தோழர். அதனால தோழர் கீதா இளங்கோவன் எங்களுக்கு இருக்கிறது உண்மையிலே எனக்கு பெரிய ஒரு பலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி தோழர், உங்களை அன்போடு நாங்கள் வந்து வரவேற்கிறேன். தோழர் பிருந்தா சேது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க ஹெர்ஸ்டோரிஸுக்கு. அவங்களுடைய கதவு திறந்ததும் கடல் நூல் மூலமாக மிக அமைதியாக, எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய பணியை தான் இருக்கும் இடத்தில் அமைதியாக ஆண்டு கணக்கா, இன்னைக்கு நேரத்தை அவங்க எழுத வரல,
பல 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அமைதியாக அவங்களுடைய பணியை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கூட வந்து சேர்ந்திருக்கிறது உண்மையிலே நமக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். தோழரை அன்போடு நான் வந்து வரவேற்கிறேன். தோழர் நேஹா தோழர் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு அவங்களுடைய புத்தகத்தை வந்து உங்கள் ஸ்டாலில் நாங்கள் வச்சு ஹெர்சோரி ஸ்டாலில் நாங்கள் வந்து விற்றுக்கலாமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வந்து கேட்டு அப்படி தான் எனக்கு அறிமுகம் ஆனாங்க. அவங்களுடைய பணி இருக்கு இல்லையா, அவங்களுடைய சமூக பணி ரொம்ப முக்கியமான ஒரு பணியையும் அவங்க வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் இருக்கிறாங்க. கேரளா ஸ்டேட் அவார்டு ஃபார் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் விருது வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. உண்மையிலே அதற்கு வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடையணும். ஏன்னா சினிமா துறை மாதிரியான ரொம்ப சிக்கலான ஒரு துறையில் ஒரு குயர் சமூகத்து மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தோழர் நேஹா நின்றுட்டு இருக்கிறாங்க. நாம் வாழும் காலத்தில் நம்மோடு வாழக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையான தோழர் நேஹாவை அன்போடு வரவேற்கிறேன். தோழர் ரமாதேவி வந்து இந்த ஆண்டு மாநில விருது வாங்கி இருக்கிறாங்க அவங்களுடைய போர்களின் தேசத்தில் நூலுக்காக. ரமாவுக்கு வந்து காலில் சக்கரம் இருக்கா இல்லை என்ன இருக்குன்னு இன்னி வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பயணத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள். வெறும் பயணங்களோட அவங்க நிப்பாட்டுறதுல அந்த பயணங்களை சார்ந்து அவங்க எழுதக்கூடிய பயணக்கட்டுரைகள் பயண நூல்கள் மிக முக்கியமானவை. ரமா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட எழுத வரும்போது அவங்க ஒரு நூல் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எத்தனை நூல் எழுதியிருக்காங்கன்னு எனக்கு கணக்கே தெரியாது. அது வந்து அப்படியே சும்மா அடிச்சு தள்ளிட்டே இருக்கு, ஒரு ப்ரெஸ் மிஷின் மாதிரி. என்னங்க பண்றீங்க நீங்க புக்கு இவ்வளோ வேகமாக எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு தோழர். அவங்களுக்கு பர்சனலாக இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அதையும் தாண்டி உங்களோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அதுவே எனக்கு உண்மையில் பெரிய மகிழ்ச்சி. தோழரை அன்போடு வந்து வரவேற்கிறேன். மிக முக்கியமாக அடுத்து நான் வந்து இன்றைக்கு வரவேற்க வேண்டியது நம்மளுடைய விருதாளர்கள் 7 பேர். அதில் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறக்கூடிய அம்மா விஜயலட்சுமி. அவங்க தமிழ்நாட்டுடைய நம்ம சொல்லக்கூடிய மாபெரும் தமிழ் ஆளுமைகளில் நிச்சயமாக பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய பெயர் அம்மா விஜயலட்சுமியுடைய பெயர். எனக்கு தெரிஞ்சு பாலி பிராகிருதம் 2 மொழிகளிலும் ஒர்க்கிங் நாலேஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஒரே பெண்மணி இவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகடமிக் சைடில் அவங்க செஞ்ச பணிகள் ரொம்ப முக்கியமானது. கல்வி புலத்திலிருந்தும் அவங்க பணி செஞ்சுருக்கிறாங்க, ஆய்வு புலத்திலிருந்தும் பணி செய்திருக்கிறார்கள். அவங்கள பற்றி பின்னாடி வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம சமூகம் எப்பயுமே என்ன செய்யும் அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்து அமைதியாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கான அங்கீகாரத்தை எப்பயுமே கொடுக்கவே கொடுக்காது. ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பவர்கள், சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறவர்களுடைய உலகமாக இது இருக்குது. ஆனால் அந்த எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தன்னுடைய பணியை ஒரு ஓரமாக உட்கார்ந்து காலம் காலமாக இங்கே தெளிவாக எனக்கு என்ன வேணும், நான் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தோழர் அழகாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தோழரை அன்போடு நான் வரவேற்கிறேன். தோழர் மலர்வதி தோழர் வந்து அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டத்தில் இருந்து கிளம்பி இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இங்கே அவங்க சிறப்பாக நேரில் அவங்க வருகை தந்திருப்பது உண்மையிலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். வெள்ளிக்கோடு மாதிரியான ஒரு ஊரில் இருந்துட்டு இப்படி ஒரு ஆளுமையை தமிழ்நாடு கண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிற விருது கூட சமூக நீதி எழுத்தாளருங்கிற விருதை தான் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். எந்த பின்புலத்தில் இருந்து தோழர் வர்றாங்க, அவங்க இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர்கள் கொடுத்த விலை என்ன, அவர்களுக்கு இருக்கும் வழி என்ன அப்படிங்கிறத அவங்க மட்டுமே அறிவார்கள். தோழர் வந்து மிகச்சிறப்பான ஒரு ஆளுமை. அவங்க நம்மோடு இருப்பது நமக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தோழர் ஸ்ரீ அக்ஷயா தோழருடைய புத்தகத்தை நான் வாசிச்சு தான் அவங்களுடைய பெரிய ஃபேனாக நான் ஆயிருக்கிறேன். கோயில்பட்டி டு சென்னை வழித்தடங்கள் அப்படிங்கிற ஒரு நூல். ஒரு குயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய கம்மிங் அவுட் அப்படின்றத வந்து அவ்வளவு எளிமையாக எழுதுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் கை வராது. அது வந்து ஒரே சோகமயமாக ஒரே அழுகையுமாக புலம்பலுமாக இருக்கும். ஆனால் ரொம்ப இயல்பாக தான் கடந்து வந்த பாதையை இப்படிதான்ப்பா நான் வந்தேன் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு சொல்வது போல. அந்த நூலை வந்து வாசிக்கலைன்னா தயவு செய்து வாங்கி வாசிருங்க. இந்த விழாவை நம்ம நடத்துறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் வந்து இந்த நூல்களை பரவலாக கவனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அக்ஷயா தோழருடைய நூல் வந்து மிக முக்கியமான ஒரு நூல், ஒரு மைல்கல். திருநங்கை பிரஸ்க்கு உண்மையிலே நம்ம வந்து அதுக்கு நன்றி சொல்லணும். அந்த நூலை கொண்டு வந்ததற்கு தோழர் ஸ்ரீ அக்ஷயா அவர்களை அன்போடு வந்து நான் வரவேற்கிறேன். தோழர் ஷாய் வைஷ்ணவி தோழரும் வந்து அவங்களுடைய கவிதைகள் மிக முக்கியமான காத்திரமான ஒரு கவிஞராக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கிறாரு. ஒரு 4 வரியை மடக்கி எழுதிட்டு சென்னை 21/6/2025 போட்டுட்டு அது கவிதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்கு தெரித்தார் போல ஷார்ப்பா ஒரு சொல் ஒரு ஆயுதமாக எழுதக்கூடிய மிக முக்கியமான ஒரு கவிஞரை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்கிறேன். மிக்க நன்றி தோழர். நீங்கள் நேரடியாக வந்திருப்பது எங்கள் எல்லோருக்கும் பெரிய மன மகிழ்ச்சி. வருக. ஆமினா முகமது. ஆமினா என்ன சொல்றது, ஆமினா அவங்களை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்களும் பர்சனலாக வந்து இப்போ ஷீ இஸ் கோயிங் த்ரூ சச் அ டஃப் ஃபேஸ். அவங்களுடைய இணையர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஓமந்தூரார் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணி. இஸ்லாமிய பின்புலத்திலிருந்து அந்த விளிம்புநிலை சமூகத்திலிருந்து வரக்கூடிய எழுத்து வந்து உண்மையிலே ரொம்ப வலி நிறைந்த ஒரு எழுத்து. அந்த எழுத்துக்கு எந்தவித பாசாங்கும் இல்லாமல் அந்த எழுத்தை நேர்மையாக செய்து கொண்டிருக்கிற தோழருக்கு எங்களுடைய வணக்கங்கள். நீங்கள் வந்தது எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி தோழர். உங்களை வந்து
இரு கை கூப்பி வரவேற்கிறேன். உண்மையிலே நான் அந்த வார்த்தையை தான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்களுடைய சூழல் எனக்கு புரிகிறது, ஆனாலும் இந்த சூழலிலும் நீங்கள் வந்திருக்கிறது, நேரில் வந்திருக்கிறது மகிழ்ச்சி, வரவேற்கிறேன் தோழர். நன்றி. தோழர் சுஜாதா பெண் தொழிலாளர் சங்கம். எந்த இடத்துலையும் சுஜாதா தன்னை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ கூட அவங்க ஃபோட்டோவை தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. We were not even able to get a picture of you. எல்லா இடத்திலும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு யாரை முன்னிறுத்த வேண்டுமோ அவர்களை முன்னிறுத்தி யார் மூலம் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே தொடர்ச்சியாக இருப்பவர். சில 10 ஆண்டுகளாக சென்னையில் உட்கார்ந்துகிட்டே இந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை ஒருங்கிணைத்து அதை கட்டி அமைத்து மிக குறிப்பாக அமைப்பு சாராத பெண் தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மாபெரும் பணியை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா போதிய அளவுக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடையாது, அதை அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. என் ஃபோட்டோ வரக்கூடாது, என் பேர் வரக்கூடாது, நிறைய விஷயம் அவங்க சொல்லிட்டாங்க. தோழர் சுஜாதா இங்கே வந்திருக்கு, உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தோழர் மோகனா சோமசுந்தரம் பழனியிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கக்கூடிய எங்கள் பழனி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவு அறிவியலை மக்களிடம் பரப்புரை செய்வதற்காக தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர், எங்களுடைய டாய்ச்சி ஆர்டிஸ்ட், எங்களுடைய அன்பு தோழர் மோகனா. அவங்க அவ்வளவு தூரத்திலிருந்து இந்த வயதிலும் அவங்க உடல்நிலையை பொருட்படுத்தாது பயணித்து வந்திருப்பது எங்களுக்கு உண்மையில் மகிழ்ச்சி. தோழரை அன்போடு வரவேற்கிறோம். அதன் பிறகு பெண்ணெழுத்து போட்டிகளில் பரிசுகள் வென்றிருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்கள் அனைவரும், தோழர் ராஜலட்சுமி, தோழர் மோனிஷா, தோழர் வனிதா, தேமொழி செல்வி தோழர், ஆலிஸ் தோழர், வெண்பா, புனித ஜோதி தோழர், நாராயணி தோழர், பெண்ணியம் செல்வகுமாரி தோழர், தோழர் பத்மா அரவிந்த், அனைவரையும் ஹெர் ஸ்டோரிஸ் அன்புடன் வரவேற்கிறது. வரவேற்புறேன்னு சொல்லிட்டு இந்தம்மா பாட்டுக்கு மணிக்கணக்கில் நீட்டமாக பேசிட்டே போகுது அப்படின்லாம் நீங்கள் டென்ஷன் ஆகிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியின் அவசியம் என்ன, இது ஏன் நமக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப தேவையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குங்கிறத சொல்லணும்னு விரும்பினேன். அதே போல் ஹெர் ஸ்டோரிஸுக்கு நீங்கள் அனைவரும் வந்திருப்பதுங்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த பரிசை வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறது, இந்த விருதுகளை நீங்கள் வாங்கிக் கொள்வது என்பதும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதையாகத்தான் நான் பார்க்குறேன். இதை செய்வதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை ஃபஸ்ட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு உங்களை வரவேற்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் எதுக்கு இங்கே போகணும் அப்படிங்கிற, இன்னைக்கு காலையில் கூட நான் மூணூரில் ஒரு பதிவு எழுதினேன், எதுக்கு நான் இங்கே போகணும் அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா. இந்த சமூகம் பாலின சமத்துவம் மிகுந்த ஒரு சமூகமாக நம்மளுடைய அடுத்த தலைமுறையின் கைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற அக்கறை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த இடத்துல குழுமி இருக்கிறோம், அவ்வளோதான். அதனால இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியை அப்படியே தொடரலாம். விரிவான ஒரு வரவேற்புரை. ஸோ மெயின் கோர்ஸ் போகலாமா, ஆரம்பிப்போமா அவார்ட் ஃபங்க்ஷனை? இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய குழு வந்து இரவு பகல் பார்க்காம இந்த ஏவியை வந்து நைட்டு ஃபுல்லாக கண்விழிச்சு இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உங்ககிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான். என்னது? அதே தான். ஸோ முதலாவதாக வாழ்நாள் சாதனையாளர் விருது கரெக்டாக 8 மணிக்கு கொடுத்துருக்காங்க. உங்களை அரை மணி நேரத்தில் முடிச்சு அனுப்பணுன்றது மட்டும்தான். எப்படி முடிச்சு அனுப்புகிறேன்னு பார்க்குறேன். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எழுத்து அப்படின்னாலே வந்து ஒரு டைரக்டர் சங்கர் பட ரேஞ்சுக்கு வந்து பிரம்மாண்டமாக இது பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு எழுத்துலகமாக நமக்கு கட்டமைச்சு கொடுத்துருக்கப்போ அதற்கான ஒரு வெளி இருக்குல்ல. எந்த கலையுமே அது வந்து ஒரு சாமானியனை போய் அடைஞ்சாதான் அது உண்மையான ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த எழுத்து உலகத்துக்கான இந்த வெளியை ஹெர் ஸ்டோரிஸ் வந்து அதை வந்து எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆட வச்சு பாட வச்சு சந்தோஷப்படுத்தின ஹெர் ஸ்டோரிஸ் குடும்பத்திற்கு இப்போது விருது வழங்க போகிறோம். ஹெர் ஸ்டோரிஸ்ன்றது ஹெர் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லை, அதில் இருக்க எத்தனையோ பேர் அதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நேற்று நைட்டு சுத்தமாக தூங்காமல் ஒரு 3-4 பேர் தொடர்ந்து நேற்றுலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அந்த தூக்க கலக்கத்தோடு வந்தவங்களுக்கு வந்து நாங்கள் பரிசுகள் தரப்போகிறோம். எங்களுடைய இந்த பரிசை வழங்குவதற்காக தோழர் வனிதா ஐபிஎஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல் விருது தோழர் ஃபின்சி அவர்களுக்கு. ஃபின்சி வந்து அவங்க கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். நைட்டு ஃபுல்லாக வீடியோ உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், தூங்கவே இல்லை ஒரு பொட்டு கூட.
இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இவ்வளவு நேரம் நீங்க பார்த்ததே தெரியலையா? கொஞ்சம் பெரிய அப்ளாஸா கொடுக்கலாம். அடுத்ததாக தோழர் மோனிஷா. ஏன்னா ரொம்ப உழைச்சிருக்காங்க, 2 பரிசா கொடுக்குறோம். இது பெரிய உழைப்புப்பா, தூங்காம நைட்டு ஃபுல்லா வேலை பார்த்துருக்காங்க. அடுத்ததாக தோழர் மோனிஷாவிற்கு, எழுத்தாளர் மோனிஷா. அடுத்ததாக தோழர் மோனிஷா அவர்களுக்கு எங்க குடும்பத்துல எழுச்சி எழுத்தாளர் மோனிஷா. நீங்க அவங்களோட அந்த வீடியோ வந்து கண்டிப்பா போய் பாருங்க, அப்ப தெரியும். வரும்போதே நீலாம்பரி மாதிரி வருவாங்க பாருங்க. தோழர் மோனிஷா. அடுத்ததாக ஷப்திகா. மோனிஷாவோட வீடியோவை கடைசி நிமிஷம் வரைக்கும், இந்த ஈவெண்ட் வர்ற வரைக்கும், கடைசி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணி அப்புறமா வந்திருக்காங்க. ஷப்திகா அவர்களுக்கு அரை தூக்கத்துல தான் வந்திருக்காப்பா. அடுத்ததாக நமது தோழர் பச்சைக்கிளி வாசகர், நம்முடைய தோழர் பச்சைக்கிளி. அடுத்ததாக நம்முடைய நெறியாளர் டெல்பின், தோழர் டெல்பின். அடுத்ததாக தோழர் தரங்கினி. எப்பவுமே இப்படிதான் எனக்கு நடக்கும், ஏன்னா என்னோட விருதையும் நானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு நான் நெறியாளர் ஆயிஷா அவர்களுக்கு பலத்த கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆயிஷா காசு கொடுத்துருக்கீங்கன்னு தெரியுது. பாருங்க, அன்பு அன்பு அப்படியே கொட்டுது. ஜூரி மெம்பர் கல்பனா அவர்களை மேடுங்கள். அடுத்ததாக கிருஷ்ணபிரியா, பிரேமா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஜூரி மெம்பர்ஸ் கிருஷ்ணபிரியா மேடைக்கு வரவும். யாரையும் தொந்தரவு செய்யாத எழுத்து எதற்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தொந்தரவு தர்றதுக்காகவே ஹெர் ஸ்டோரிஸ் வந்து எழுத்தாளர்களை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த எழுத்தாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா. இப்போ வந்து அந்த பரிசுக்கான ஏவி என்ன பரிசு? சிறந்த சிறார் எழுத்தாளர் புனைவு. இப்போது நன்றி உரையாற்ற டெல்பின் வர போறாங்க. இன்று வழங்கப்பட்ட விருதுகள் அல்ல, நாளைய வரலாற்று விதைகள். சின்ன அனௌன்ஸ்மெண்ட். விருது வாங்கினவங்க எல்லாருக்கும் உங்க விருது வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து வெளியில அவைலபிளா இருக்கு. அதை வந்து வெளியில கலெக்ட் பண்ணிக்கோங்க அந்த டேபிள்ல. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான தருணம். இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் காத்துட்டு இருந்ததுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வழங்கி இருக்கக்கூடிய இந்த விருதுகள் வந்து வெறும் தொடக்கம்தான். அதுவும் ஹெர் ஸ்டோரிஸோட முதல் விருது விழா. அது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைச்சு கொடுத்த இங்கே வந்து சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள்.
ஒரு பெண்ணுடைய கரத்தை இன்னொரு பெண் பற்றி கொள்வது அப்படின்றது ஒரு ஒரு பயங்கரமான இலக்கியம். அந்த இலக்கியத்தை பதிவு செய்தது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம். எங்களது கதைகள் ஓயப் போவதில்லை, எங்களது மைகள் உலரப் போவதில்லை. மீண்டும் அடுத்த ஒரு இலக்கிய சந்திப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Okay.